பொண்ணுக்கு மாப்பிள்ளை தான் முதல்ல மெஹந்தி வைக்கணும். மாப்பிள்ளைய கூப்பிடலாமா? டேய் மாறா, அட எப்படி இருக்குத? டேய் செம்மடா, அழகா இருக்க. அப்புறம் மாப்பிள்ளைனா அப்படிதானே இருக்கணும். நிஜமாடா சொல்ற? அப்படியே நடக்கட்டும். டேய் இந்த மாதிரி நீ ட்ரெஸ்ஸே பண்ண மாட்டியே, புதுசா இருக்கு. எப்படி இருக்குது? டேய் மாறா, நல்லா இருக்குடா. எப்பயும் ஒரே மாதிரி இருந்தா போர் அடிக்கும்ல, அதான் சும்மா சின்னதா ஒரு சேஞ்ச். கரெக்ட் தான், கரெக்ட் தான். ஓ ம் சரிடா. நான் நல்லா இருக்கான்ல? உங்க அப்பாவுக்கு இந்த Dress பிடிச்சு போச்சுடா. சூப்பர். நம்மள எல்லாருக்கும் பிடிக்கும். சரி போய் உட்காரு. வாடா, செம்ம கிராண்டா இருக்கு. எடுத்தத சொல்லவே இல்ல. பிரைஸா இருக்கட்டும்டா. செம்மையா இருக்கு. தேங்க்ஸ் டா. கண்மணி, என்னடி இவன் மாப்பிள்ள மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கான்? எனக்கு எதுவுமே சரியா படல. ஏங்க என்ன? என் கூட ஒரு நிமிஷம் வாங்க. அப்பா ஒரு நிமிஷம். என்ன கண்மணி? என்னங்க உங்க தம்பி புதுசா வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காரு? தெரியல, அவன் என்னமோ வீரா கல்யாணத்துல அவனுக்கே கல்யாணம் ஆகிற மாதிரி செம ஜாலியா இருக்கான். அவன் இப்படி இருக்கிறதும் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு, சந்தோஷமா இருக்கான். வீரா அது சொன்னாலா? ஏன் உனக்கு வந்து பிரச்சனை? ஆஹா, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. சும்மா கேட்டேன், அவ்வளவுதான். மாப்பிள்ளை சார், மேடைக்கு வாங்க. நானா? வந்து பொண்ணுக்கு மெஹந்தி வச்சு விடுங்க. டேய் போடா, போய் வெச்சு வா. என்னடா நீ போற? சரி போ, நான் போறேன். போடா, கூச்சப்படாம போடா. போ. போ. மாப்பிள்ள தானே முதல்ல மெஹந்தி வைக்கணும். இப்போ நீ எப்படி வைக்கிறேன்னு நானும் பாக்குறேன். வீரா, கையை காட்டு. மாப்பிள்ளை என்ன சார், இது வரவே என்னாச்சு? என்னன்னு தெரியல, வர மாட்டேங்குது. டேய், நீ தான்டா எல்லாத்தையும் வாங்கின, செக் பண்ணி வாங்க மாட்டியாடா? இல்லப்பா, பார்த்து தான் வாங்கினேன். ஒரு நிமிஷம் இருங்க, பார்த்துட்டு வரேன். மாப்பிள்ளை சார், அதை இப்படி கொடுங்க. இந்தாங்க. அது இப்படி மிஸ் ஆகும். இப்படி வாங்க, கையோட செக் பண்ணி பார்த்துருவோம். கை கொடுங்க. கொடுங்க. அட கொடுங்க. ஏய், ஏய், மாப்பிள்ள தானே முதல்ல கோன் வைக்கணும். இவன் என்ன மாப்பிள்ள மாதிரி கோன் வச்சிட்டு இருக்கான்?
நல்லா தான் இருக்கு. மாப்பிள்ள சார் ஆ? நல்லா தான் வேலை செய்யுது. அப்படிங்களா? இப்போ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கொடுங்க. உட்காரு. இப்போ okay. அடடா வைங்க வைங்க வைங்க. நல்லா அம்புடுறாரு. ஒன் அவுட். இப்போ ஓகேப்பா, நல்லா வேலை செய்யுது. ம். டேய் ம். என்னடா இப்படி பண்ணிருக்க? மாப்பிள்ளை தான் முதல்ல கோன் வைக்கணும். நீ போய் வச்சுட்டு வந்துட்ட? ஆ? வீரா எப்படி இருக்கு? வீரா எப்படி இருக்குன்னு கேட்டேன். நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வச்சிருக்கேன். நல்லா இருக்கு. ஓகே. சாரி சார். சாரி. சாரி சாரி. யார் இது? புதுசா பார்த்ததே இல்லையே. சரி, மாப்பிள்ளை வீட்டு சைடா இருக்கும். அக்கா இந்தா நீ போடு. இந்தா கொடு. வீரா, உனக்கு இதெல்லாம் செஞ்சு பார்க்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மனசுக்கு நிம்மதியா இருக்குடி. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிரணும். எதுக்குடி இவ்ளோ சந்தேகமா சொல்ற? நல்லபடியா நடக்கும். அந்த மாறன் தான் ஏதோ திட்டம் போட்டிருக்கான். அவனை எப்படியாவது தடுக்கணும், விட்டுறக்கூடாது. வேற யாராவது மெஹந்தி வைக்கணும்னா வந்து வச்சு விடுங்க. எல்லாரும் மெஹந்தி வைக்கிறாங்க, நீயும் போய் வை. நான் எப்படிடா? போத்த போ. இப்ப கூட ஒண்ணு கேட்டு போகல. நீ எங்க வீட்டுக்கு வந்துறியா? என்ன சொல்றீங்க வள்ளிமா? இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. நல்லா இருக்குல்ல? எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சிருக்கேன். உனக்கு பிடிச்சிருக்கன்னு பாரு. வச்சுக்கோ. இப்ப
கல்யாண பொண்ணை வாழ்த்தி பேசுறதுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு ஒவ்வொருத்தரா இங்க வந்து பேசலாம். முதல்ல பொண்ணோட அம்மா வாங்க. ஐயோ நானா? ஐயோ அம்மா வாமா. இல்ல இல்ல வேணாம். உன் பொண்ணை பத்தி நீ சொன்னதானே எல்லாருக்கும் தெரியும். போமா. வாமா. இந்தாங்கம்மா பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் முதல்ல ராமச்சந்திரனன் தான் நன்றி சொல்லணும். அவர் தான் சொந்த பொண்ணு கல்யாணம் மாதிரி இந்த கல்யாணத்தை எடுத்து நடத்துகிறாரு. இதை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன்னா. ரொம்ப நன்றிங்கண்ணா. வீரா என் மகளாக கிடைக்க நான் தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். நான் அவளுக்கு அம்மா தான். ஆனால் வீட்டில் என் இடத்துல இருந்து எங்களெல்லாம் பார்த்துக்கிறது வீரா தான். தைரியமான பொண்ணு. என்ன கஷ்டம் வந்தாலும் முடங்கி போயிடாம போராடணும்னு நினைப்பா. வாழ்க்கையில் அவள் பட்ட கஷ்டம்லாம் ரொம்ப அதிகம். இந்த வயசுலேயே படாத கஷ்டம்லாம் பட்டுட்டா. இனியாவது அவள் நல்லா இருக்கணும். போகிற இடத்துல அவள் சந்தோஷமாக வாழணும். அது போதும் எனக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் கண்மணி, வீராவோட அக்கா. வயசுல தான் அவ என்னை விட சின்னவ. ஆனால் என் கல்யாணத்தையே அவ தான் நடத்தி வச்சா. லைஃப்பில் என் அம்மா அண்ணனுக்கு அப்புறம் எல்லாமே என் தங்கச்சி தான். அவ வெறும் எனக்கு தங்கச்சி மட்டும் இல்லை, ஒரு அம்மாவா, அண்ணனா, அப்பாவா, எல்லாமாவும் இருந்திருக்கா. அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், ராணி மாதிரி வாழணும். அது மட்டும்தான் எனக்கு சந்தோஷம். இப்படி ஒரு பொண்ணு வீட்டில் இருந்தா அந்த வீட்டில் எந்த கஷ்டமும் இருக்காது. உண்மையை சொல்லணும்னா வீராவை என் வீட்டுக்கு மருமகளாக்கி எங்கள் குடும்பத்தோடயே வச்சுக்கணும்னு நினச்சேன். அதுக்கு கொடுத்து வைக்கல. என்ன சொல்கிறாரு? ரத்னம் சார் குடும்பத்துக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் அமைஞ்சிருக்கு. சார், நகை பணம் எல்லாத்தையும் விட எங்கள் வீரா தான் விலைமதிக்க முடியாத பெரிய சொத்து. நல்லா பார்த்துங்க சார். என்னடா அப்பா இப்படி சொல்கிறாரு? ஆமாண்டா, இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். அப்பா அன்னிக்கிட்ட பேசினாரு, அவங்க செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோலாம் நடந்திருக்கா? நமக்கு தான் தெரியலையோ. உனக்கு ஒன்று தெரியுமா? வீராவை எனக்கு கட்டி வைக்கலான்னு சொன்னார் அப்பா. அது நடக்காம போச்சு. டேய், ஒரு 2 ஸ்டெப் தள்ளி நில்லு. ஏண்டா? தள்ளுற. நல்ல வேலை இல்லை, வீட்லயே இருந்திருக்கேன். ஏய் ராஜா, நான் ஃபோன் பண்ணுதுடா. பேசுறா. நான் எங்க இருக்கேன்? ஹோட்டலுக்கு வெளியே தான் இருக்கேன் மாறா. அப்படியா? இந்த வந்துட்டேன். டேய் அண்ணன் வந்துட்டாரு, ராகவனை கூப்பிட்டு வாடா. இரு, கூப்பிட்டு வரேன். ராஜானா மாறா, எப்படிடா இருக்க? எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. இன்னும் ஆள் அப்படியே இருக்கிறியா? நான் ஹாய்டா கார்த்தி. ஹாய்னா. எப்படிடா இருக்க ராகவா? அப்புறம் என்னடா அது, தாடிலாம் வளர்த்துருக்க? ஆள் அடையாளமே தெரியலடா. சும்மாடா. இந்த லுக்ல தான் நீ அழகா இருக்கேன்னு இந்த பொண்ணாவது சொல்லிச்சா என்ன? அப்படிலாம் இல்லடா, நீ வேற. டேய், என்னடா வெக்கெல்லாம் படுற? அடுத்து உனக்கு பொண்ணு பார்க்க சொல்லி சித்பாட்ட சொல்லிடலாமா? சும்மா இருந்தா நீ வேற. வெக்கப்படுறான்ல. டேய்,
எனக்கே சொல்லாம நீ கல்யாணம் பண்ணிட்டல? அது ஒரு அவசரத்துல பண்ண வேண்டியதா போச்சுண்ணா. நீயும் பார்டர்ல இருந்ததா பெரியப்பா சொன்னாரு. ஆமாண்டா. என்னண்ணா மிலிட்டரிலாம் எப்படி ஜாலியா இருக்குமா? கையில துப்பாக்கி அப்புறம் சரக்குலாம் இருக்குமே, ஏதாச்சும் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா என்ன? டேய் அண்ணா எனக்கு இல்லண்ணா, நம்ம மாறனுக்கு தான். டேய் என்னடா பக்கத்தலைக்கு பாயாசமா? ஆ? உனக்கு வேணா நீ கேள்றா. அதெல்லாம் இல்ல, நான் தான் இப்ப குடிக்கிறது இல்லைல்ல, அப்புறம் என்ன? அப்படியா? என்னடா மாறன் நிறைய மாறிட்டான் போல இருக்கு. ஆமாண்ணா, இப்ப ரொம்ப பொறுப்பாயிட்டான்ல. அப்படியா? டேய் சூப்பர்ரா. ஒரே நிமிஷம், இவங்க 2 பேரும் என் கூட ஒர்க் பண்றவங்க. வணக்கம் சார். சரியா இங்கே நின்று பேசிட்டு இருக்கோம், வாங்க உள்ள போலாம் வாங்க. வாங்கண்ணா. டேய் உள்ள வந்து பார்த்தா தான்டா மாப்பிள்ள மாதிரி இருக்கு. ஹாய். பா சித்தப்பா. ஏய் ராஜா, எப்பப்பா வந்த? சித்தப்பா நான் இப்பதான் வந்தேன். எப்படா இருக்க? பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சடா. நல்லா இருக்கு சித்தப்பா. ராஜா எப்படிடா இருக்க? எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து, இப்பதான் வழி தெரிஞ்சதா? அப்படிலாம் இல்ல அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. இவங்க தான் ராகவனோட ஒய்ஃப். வணக்கம். கண்மணி, மாமா. இது ராஜா, மிலிட்டரியில கமாண்டரா இருக்கான். என்னோட அண்ணன் பையன். அதோ அவதான் கல்யாண பொண்ணு வீரா. தெரியும் சித்தப்பா, அப்பா சொல்லியிருக்காரு. இது கண்மணியோட அம்மா. வணக்கங்க. வணக்கம் தம்பி. அப்புறம் இங்க வா. போங்கண்ணா. இவர் தான் வீராவை கல்யாணம் பண்ணி போற மாப்பிள்ள. ஹலோ. ஹலோ சார். இவர் தான் அவர் அப்பா. அவங்க அம்மா. வணக்கம். வணக்கம். அரவிந்த் வந்து எங்க ஆபீஸ்ல பெஸ்ட் எம்ப்ளாயி. ஒரு நிமிஷம் சரி, போயிட்டு வா. வருஷத்துலயே அவருடைய ஹார்ட் சரிங்க. ஒர்க்ல பெரிய பொசிஷனுக்கு போயிட்டாரு. இரு என்னத்த? ஏண்டா என்னன்னு கேக்குற? அண்ணன் வந்த உடனே வீராவை மறந்துட்டியா? ஏன்? அங்க பாரு, மேடை மேல ஏறி நின்னு ஆளாளுக்கு அவளை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. அவளை பத்தி முக்கியமா பேச வேண்டிய ஆளே நீதானடா. இப்படி சுத்தி சுத்தி வந்தா என்னடா அர்த்தம்? ஏதாவது போய் பேசு. என்ன பேசுறது? அவ மனசு மெல்ட் ஆகுற மாதிரி ஏதாவது பேசுடா. எப்படித்த? எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, அங்க பாரு அப்பாவும் உட்கார்ந்துருக்காரு. எப்படி? நான் என்ன உன்னை அவகிட்ட போய் எல்லாரும் முன்னாடியும் ஐ லவ் யூ நான் சொல்ல சொன்னேன்? அதுக்கு தான் உனக்கு தைரியம் இல்லைன்னு எனக்கே நல்லா தெரியுமே. நீ சும்மா அங்க போய் மைக்க பிடிச்சி மானே தேனே பொன்மானேன்னு ஏதாவது உளறிட்டு வா. வா. எது? ஐ லவ் யூ சொல்ல எனக்கு தைரியம் இல்லையா? மெதுவா சொல்லி காட்டிட்டா? போடா போடா. சொல்லிட்டா போடா. இப்போ மேடைக்கு வந்து கல்யாண பொண்ண வாழ்த்தி பேசின எல்லாருக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ மெஹந்தி வச்சு முடிச்சாச்சு. அடுத்து சில என்டர்டெயின்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. குடி. ரொம்ப நேரமா உட்கார்ந்துருக்க, யாராவது தண்ணி கொடுத்தாங்களான்னு பாத்தியா? இந்தா. வேண்டாம். குடி. வேண்டாம். பரவாயில்ல குடி. மூஞ்சி பார்த்தாலே தெரியுது டயர்டா இருக்க, குடி. எப்படி சொன்ன மாதிரியே மெஹந்தி வச்சேன் பாத்தியா? சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த மாறன். இதுக்கே டென்ஷனானா எப்படி? இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன், பிபி ஏறாம பாத்துக்கோ. ஐ லவ் யூ. ஒன்றும் இல்லை பொறுமையா குடி, பொறுமையா குடி. பொறுமையா. மெதுவா மெதுவா. குடி, தண்ணி இன்னும் கொஞ்சம் குடி. உன்னால இப்படி யாருக்குமே தெரியாம தான் ஐ லவ் யூ சொல்ல முடியும். தைரியம் இருந்தா இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியற மாதிரி சத்தமா சொல்லு. முடியாதுங்கிற? முடியாதுன்னு தான் சொல்றேன். இப்போ பாரு. அடுத்ததா நாம என்டர்டெயின்மெண்ட் ஸ்டார்ட். அத கொஞ்சம் கொடுங்க. நிறைய பேசிட்டீங்க, தண்ணி குடிங்க. Thank you sir. வீரா எங்க கடையில் கொஞ்ச நாளா ஒர்க் பண்றாங்க. எனக்கும் அவங்கள பத்தி ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியும். சரி, அதெல்லாம் உங்கள்ட்ட அப்படியே ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன்.